ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து பிஜிக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்மிஷனுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதாங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே போயிட்டு வியூ ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு பாருங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அகாடமிக்கு 2026-27 இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஜிக்கான அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிக்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 1/6/2026. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. பிஜி டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியும் அதுதாங்க. பிஎஸ்சி பிளண்டட் சயின்ஸ் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 19/6/2026 அப்படின்ற மாரி உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது பாருங்கள். எம்பிஏ ரெகுலர் அண்டு சப்போர்ட்டிவ் கோர்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி இதில் கிளிக்கேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதிருக்கணுங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோர்சஸ் வி ஆஃபர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல ஸோ எம்ஏல எந்தமான கோர்ஸ் இருக்குது, எம்ஏல எக்கச்சக்கமான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, தமிழ் கொடுத்துருக்காங்க, அரபிக், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் உங்களுக்கு இருக்குதுங்க எம்ஏல. அதேமாரி எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதில் நிறையா கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, பயோகெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தா கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக் போன்ற எம்எஸ்சியில் நிறையா கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க அப்படின்னா எம்காமில் நிறையா கோர்சஸ் இருக்குது. எம்காம் பொறுத்த வரைக்கும் ஸோ பிஸ்னஸ் டேட்டா சயின்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்டு ஃபினான்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்டெக்கான கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஏடுக்கான கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எல்எல்எம்கான கோர்ஸு, பிஜி டிப்ளமோக்கான கோர்சஸ் இருக்குங்க. பிஜி டிப்ளமோவில் நிறையா கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ எந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ எலிஜிபிலிட்டி இப்போ நீங்கள் எம்ஏனா அப்படின்னா பிஏல இங்கிலீஷ் அல்லது அந்த மாதிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ராஸ்பெக்டாஸ் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் பாருங்கள் ப்ராஸ்பெக்டாஸ்னு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் மாரி ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இந்த அட்மிஷன் பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி அதை பற்றி பார்க்கலாம். கடைசி தேதி 1/6/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இப்போ அந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 354 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் ஆன்லைன் மூலமாக. எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒரு அப்ளிகேஷனுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். 2-3 டிபார்ட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே 354 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு யூனிவர்சிட்டிலாம் படித்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிலேருந்து பார்த்தா வேறு யூனிவர்சிட்டியில் படித்ததுக்கான யூனிவர்சிட்டி காப்பி வாங்குற மாரி இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பிஜி அட்மிஷனுக்கு ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பிரிண்ட் மாரி அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அது கூடவே ஸ்கேனடு சாஃப்ட் காப்பிக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே மெயிலில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஜி அட்மிஷனுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் மெயிலுக்கும் அனுப்பணும், போஸ்டல் மூலமாகவும் அனுப்பி வைக்கணுங்க. என்னமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட், டிசி, அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க், எத்தனை மதிப்பெண் இருக்கும், எத்தனை மார்க் ஷீட் வரைக்கும் கையில் இருக்கோ அதுக்கான மார்க் எடுத்துகிட்டு போகணும். ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் ஸோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்குமெண்ட்டை அனுப்புறதுக்கான கடைசி தேதி 1/6/2026 உங்களுக்கான டாக்குமெண்ட்டை ஸோ ஆன்லைன் மூலமாக மெயில் மூலமாகவும் சப்மிட் பண்ணணும். அதேமாரியே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்டல் மூலமாக டாக்குமெண்ட்டை அனுப்பி வைங்க. அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் உங்கள் சைன் பண்ணி அதை போஸ்ட்டில் அனுப்பணும். நீங்கள் என்ன கேம்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நிறைய கேம்ப் இருக்குங்க. சேப்பா கேம்ப் இருக்குது, மெரினா கேம்ப் இருக்குது, சேத்பட்டுக்கான கேம்ப் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நிறையா கேம்ப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேம்பில் அப்ளை பண்ண போகிறீங்க அந்த கேம்புக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை அனுப்பி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மெயிலுக்கும் அனுப்பணும். ஸோ மெயிலுக்கு என்ன அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க. இப்போ வந்து பாருங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிறையா மெயில் ஐடி இருக்குங்க. அந்த மெயில் ஐடிக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே மெயில் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸோ போஸ்டல் மூலமாகவும் அனுப்பணும், அதேமாரி மெயில் மூலமாகவும் அனுப்பணுங்க. நோட் பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 1/6/2026 அனுப்புகிற மாரி இருக்கும். அதேமாரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லா மார்க்ஷீட்டுமே வித்தின் 7 டேஸுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஒவ்வொரு சீட்டு என்னமான சீட் இருக்குது, அஃபிலியேட் காலேஜ் எவ்வளோஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் எவ்வளோ, ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா என்னமான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டியூஷன் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிவ் கோர்சஸ் என்ன எல்லாத்துக்குமே டியூஷன் ஃபீஸ் ஃபஸ்ட் இயர் எவ்வளோ, செகண்ட் இயர் எவ்வளோ எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் எவ்வளோ உங்களுக்கு ஃபீஸ் வரும் அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு மெயிலுக்கும் அனுப்பணும், அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம்பஸ் எந்த கேம்பஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கும் அனுப்பணுங்க. அதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை இந்தியன் கேண்டிடேட்னு என்ஆர்ஐ கேண்டிடேட் இருக்கவங்க செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியன் கேண்டிடேட் இதில் போயிட்டு அப்ளை இந்தியன் கேண்டிடேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ரீட் த ப்ராஸ்பெக்டாஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் நேம் கொடுத்துட்டு இனிஷியல் கேட்டிருக்காங்க, இனிஷியலை மென்ஷன் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற மாரி இருக்குங்க. ஸோ மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் மெயில் ஐடி திரும்ப அதே மெயில் ஐடியை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஏன்னா 2 தடவை வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மதர் டங் கேட்டிருக்காங்க. தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆதார் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் இருக்கா அப்படின்னா கொடுங்க, இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நேட்டிவ் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி நீங்கள் எஸ்சியா எஸ்டியா என்னமான கம்யூனிட்டியோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு காஸ்ட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன காஸ்ட்டை சார்ந்தவங்க அப்படின்றத இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாரி இருக்கும். காஸ்ட்டை கொடுத்துட்டு ஸோ ஜாதி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை ஜாதி சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாசில்தாரா டெப்டி தாசில்தாரா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்டர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்த கட்டமாக ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 80 கேபிக்குள்ளே இருக்கணும், சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 80 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவும் அதேமாரி அப்லோட் சிக்னேச்சரை கிளிக் பண்ணி உங்கள் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு என்ன அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த கோர்ஸுக்கு, எம்ஏவா எம்எஸ்சியா என்ன கோர்ஸோ அதை கேட்டிருக்காங்க. அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பிரான்ச் நீங்கள் இதில் என்ன அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ என்ன பிஜி படிக்க போகிறீங்க அப்படின்றத தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தா டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி அப்ளை பண்ண பாருங்கள். இல்லை செல்ஃப் சப்போர்ட்டிவ்னா நீங்களே படிக்கிற மாரி இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பேட்ச் டேயில் என்ன முடிச்சிருக்கணுமோ அது உங்களுக்கு கொடுத்துட்டு அது ஓகேவான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நேம் அண்ட் தமிழ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு தமிழில் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. சரியாக வரல அப்படின்றவங்க கூகுள் டிரான்ஸ்லேட் போயிட்டு தமிழில் எக்ஸ்டர்னல் வெப்சைட் போயிட்டு நீங்கள் தமிழை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபாதர் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபாதர் மெயில் ஐடி, ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுங்கல்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதேமாரி மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் மொபைல் நம்பர் என்ன,
அதுக்கப்புறம் மதரோட மெயில் ஐடி என்ன அது எல்லாமே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க, தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உடைய குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆண்டு வருமானம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை சைட் பண்ணிட்டு பிளட் குரூப் கேட்டிருக்காங்க, பிளட் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நோ வந்து சைட் பண்ணிக்கலாம். ஓகே, சைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன எல்லாமே கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பின்கோடை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்கா அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் உங்களுக்கு அப்படியே வந்து காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள் ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வின் பண்ணியிருக்கீங்க, நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணலாங்க. எதுவுமே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் எதுவுமே வந்து டிக் பண்ண வேண்டாம், அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபைனலாக வந்து பாருங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் 10th +2 +3 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா, 10th +2 +4 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அந்த இயர் பேட்டர்னை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிகிரி வந்து யூஜி, ஸோ யூஜியில் என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பிசிஏ ஃபுல்லாக நான் கொடுத்துறேன், நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக கொடுத்துறேன், நீங்கள் ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள் யூஜியில் என்ன படிச்சிங்க அப்படின்ற மாரி. நெக்ஸ்ட் யூஜிக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ யூஜிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மந்த் இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க, படித்து முடிக்க போகிற ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க கூட நீங்கள் கொடுத்துக்கலாங்க. ஸோ மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாசிங், ஸோ தோராயமாக எந்த மந்தில் முடிப்பீங்க, எந்த இயரில் முடிப்பீங்க அப்படின்னு கொடுத்துட்டு யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிகிரி முடிச்சிங்க யூஜி அப்படின்றத ஷார்ட்டாக கொடுத்துக்கோங்க, நான் ஃபுல்லாக ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மார்க்கான பர்சன்டேஜ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் அண்டு மார்க்கு செக்யூர், நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, இப்போ ஃபைனல் செமஸ்டர் இருக்கீங்களா இல்லை ப்ரீ ஃபைனல் செமஸ்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுவோ நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் கொடுத்துக்கோங்க. ஃபைனலுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கோர் சப்ஜெக்டில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, ஆவரேஜ் % ஆஃப் கோர் சப்ஜெக்ட். ஸோ கோர் சப்ஜெக்ட்டுக்கான மார்க்கை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தோராயமாக எல்லாத்தையுமே சேர்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் % ஆஃப் அலைட் அண்டு எலக்டிவ் சப்ஜெக்ட்டுக்கான மதிப்பெண் இருக்குது பாருங்கள். ஸோ அலைட் சப்ஜெக்ட்டும் எலக்டிவ்க்கான சப்ஜெக்ட்டுக்கான மதிப்பெண்ணை மட்டும் ஆவரேஜாக நீங்கள் வந்து பார்த்து கொடுத்துக்கலாங்க. எல்லா செமஸ்டருமே சேர்த்து எவ்வளோ ஆவரேஜாக உங்களுக்கு பர்சன்டேஜ் வருது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதேமாரி கோர் அண்டு அலைடு எல்லாமே சேர்த்து இந்த மூணுத்தையுமே சேர்த்து ஆவரேஜாக எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க ஆவரேஜாக எவ்வளோ வருதுன்றது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப இருக்கணும் இல்லை, ஓரளவுக்கு இருந்தால் போதுமானது. இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மார்க் அப்டேன் இன் லாங்குவேஜ் பேப்பர் நான் மேஜர் எலக்ட்ரிவ் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ல வந்து என்டர் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்டர் பண்ண வேண்டாம். ஸோ கோர்னா மெயின் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அலைடு அண்ட் எலக்டிவ் சப்ஜெக்ட் மட்டும் கொடுத்தா போதுமானது. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி டிஎன்சி அவங்க தான் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்துடுங்க. இதில் எஸ்பிஐ ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸோ அப்ளிகேஷன் காஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு அந்த வெப்சைட் வந்து பார்த்தா சரியாக வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் அகைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்பிஐ ஆன்லைன் பேமெண்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கேட்டகரி பற்றி கேட்டிருக்காங்க. அகைன் உங்களுக்கான கேட்டகரி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் நேம் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு என்ன கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் எல்லா டீல்ஸுமே ஃபில் பண்ண சொல்ல கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன அதெல்லாம் கேட்டுட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. ஃபீஸ் வந்து 354 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெமிட்டியோடைய நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் இன்ஃபர்மேஷன் உங்கள் நேம் என்ன, மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு
கேப்சா கோடை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வெரிஃபை பேமெண்ட் டீடைல்ஸ் ஒன்ஸ் திரும்ப வந்து வெரிஃபிகேஷன் உங்கள் நேம் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். அது ஓகேவான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் 354 ரூபா பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிசிப்ட் வந்துருங்க. அந்த எஸ்பிஐலே பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் காப்பி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு டியூக்கான நம்பர் அந்த ரிசிப்ட்லேயே உங்களுக்கு அந்த ஒரு நம்பர் மாரி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன் டேட் என்றைக்கு பேமெண்ட் பண்ணிங்களோ அதுக்கான பேமெண்ட் டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பேமெண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். மென்ஷன் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிவிட்டு சேவ்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் வந்துடுங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அகைன் நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூல்லாம் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கீங்க. அதனால் நீங்கள் ஸோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கெங்கெல்லாம் படிச்சிங்க, 6th வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே படிச்சிங்க, அதேமாரி 7th எங்கே படிச்சிங்க, நீங்கள் எல்லாமே சேவாக கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஸோ மேலே வந்து அப்படியே அப்டேட் ஆகிடுங்க. ஸோ எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்களா அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா எந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்களா அப்படின்ற மாரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே தெளிவாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 by 1 6th to 12th வரைக்கும் எங்கெங்கெல்லாம் படிச்சிங்க அப்படின்றத ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபவுண்டேஷன் லாங்குவேஜ் எதுவோ அதே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஸ்கூல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன் டெமோ அப்ளிகேஷன் அப்படின்றதால நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி 6th to 10th வரைக்கும் உண்டான எல்லா ஸ்கூலுமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 மென்ஷன் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜி மீடியம் ஆஃப் நீங்கள் யூஜி வந்து எந்த மீடியத்தில் படிச்சிங்க தமிழா இங்கிலீஷான்னு கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பேக் டு மெயின் பேஜ் போனீங்க அப்படின்னா போதுமானதுங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் வந்து டன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷனில் போயிட்டு அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கான ஒரு ரிசிப்ட் மாரி வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ஸோ இதை தான் நீங்கள் அவங்களுக்கு எடுத்து அனுப்புகிற மாரி இருக்கும். இந்த மாதிரி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஸோ நீங்கள் கொரியர்லேயும் அனுப்பியாகணும், அதேமாரி மெயிலுக்கும் நீங்கள் ஒரிஜினல் சென்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் டீடைல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே எடிட் பண்ணிக்கலாங்க. அதேமாரி கிளாஸ் அந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஜிக்கான அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.